தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். யுக்ரைன் ரஷ்யா வார பத்தி நாம பேசி ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சுல. ஆனால் இப்போ ஏற்பட்ட அப்டேட்டோட உங்களுக்கு சந்திப்பேன்னு நான் சத்தியமாக நினச்சி பார்க்கலங்க. அப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம் தான், ரஷ்யாவை பற்றி எரிய விட்டுருக்காங்க. இது மட்டும் கிடையாது, ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே அவங்க யுக்ரைனில் மனுஷனை கொண்டு சாப்பிட்டாங்க. சக சோல்ஜரை சாகடிச்சு அந்த ஒரு உடல் பாகத்தை சாப்பிட்ருக்கிறதா யுக்ரைன் சில ஒரு விஷயம் சொல்ல போயிட்டு அதுக்கு ரஷ்யா இப்போ வழக்கமும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி கிங் சார்ல்ஸ் இருக்கார்ல, அவர் நேட்டோ பேஸ் பண்ணி மேட்டர் சொல்லியிருக்காப்புல. இது எல்லாத்த பற்றி தான் முக்கியமாக பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். ரஷ்யன் சோல்ஜர்ஸை பற்றி தப்பாக பேசணும் அப்படின்னா யார் முன் வருவா? ஆப்வியஸாக யுக்ரைன் மிலிட்ரி முன் வரும். ஏன்னா அவங்க வாங்கியிருக்க அடி அந்த அளவுக்கு. யுக்ரைன் இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ் இதை பேஸ் பண்ணி ஒரு அன்னேம்டு ஆஃபீஸர் சில வாய்ஸாக அனுப்பியிருக்காப்புல மேலே சீனியர் அஃபீஷியல்ஸ்க்கு. யார்? ரஷ்யாவை சேர்ந்த சீனியர் அஃபீஷியல்ஸு. அதெல்லாம் அக்குமுலேட் பண்ணி ஒரு செய்தியை சண்டே டைம்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. செய்தின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு பெரிய ஆர்டிகல்னு சொல்லலாம். என்ன தெரியுமா அதோட சாராம்சம்? ரஷ்யன் சோல்ஜர்ஸ் சில பேர் கேனிபலிசமை ஃபாலோ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. குழம்பிடாதீங்க மக்களே, மனுஷன் இருக்கால அவனை அடித்து சாப்பிட்றது, இதை தான் கேனிபலிசம்னு சொல்லுவோம். இந்த விஷயத்த ரஷ்யன் சோல்ஜர்ஸ் பார்த்துருக்கிறதா அந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, கடந்த 2025 நவம்பர் மாதம் வாக்கில் இந்த டானஸ்க் ரீஜன் இருக்குல்ல, பெரிய பிரச்சனை. அங்கே தான் ரஷ்யா கைப்பற்றி வச்சிருக்க பெரும்பாலான பகுதி அந்த சைடு வர்றதான் ஃபுல்லாக. இங்கே இருக்க மைனுராட் இந்த பகுதியில் கொரோமே சிம்பிள் தரித்த ஒரு யூனிஃபார்ம். ஸோ கொரோமே சிம்பிள் அப்படின்னாலே ரஷ்யாவோட 95th ரெஜிமெண்ட் ஆஃப் த 5th செப்பரேட் கார்ட்ஸ் மோட்டார் ரைஃபிள் பிரிகேட் இருக்குல்ல, இதை குறிக்கிறதுங்க. ஸோ ரஷ்யன் சோல்ஜர் அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த ஒரு சோல்ஜர் இந்த இடத்துல இந்த டைமில் என்ன பண்ணியிருக்காராமா, அவரோட சக 2 சோல்ஜர்ஸை கொன்னிருக்காப்லையாம். கொன்னுட்டு அதில் ஒரு சோல்ஜரோட காலை வெட்டியிருக்காப்லையாம். வெட்டிட்டு அந்த காலை சாப்பிட முயற்சி பண்ணியிருக்காப்லையாம். இந்த விஷயம் இன்னொரு ஆஃபீஸர் மூலமாக தெரிய வந்திருக்கு. அந்த ஆஃபீஸர் உடனடியாக மேல் இடத்துக்கு சொல்லிட்டாப்லையாம், இது போல் இங்கே ஒரு மாதிரி வீடாக நடந்துக்கிட்டு இருக்கு, இது போல் கேனிபலிசம் சார்ந்த எதுவும் எனக்கு தோணுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காப்லையாம். இதெல்லாம் சொல்கிறது ரஷ்யா கிடையாது, யுக்ரைன். அவங்க ரஷ்யன் சோல்ஜர்ஸ் ஆக ஓகன்னு போட போகிறதுல அதை மைண்டில் வச்சுட்டே கேளுங்க இதை. ஸோ மேலே சீனியர் அஃபீஷியல்கிட்ட சொல்லிட்டாப்லையாம். இதுக்கப்புறம் சரி ஓகே, அங்கே என்ன நடக்குது ஏன் நடக்க போய் பாருங்க அப்படின்ட்டு அந்த சீனியர் அஃபீஷியல் இன்னும் சில சோல்ஜர்ஸை அனுப்பி விட்றாப்லையாம். அந்த சோல்ஜர்ஸ் குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து பார்த்தப்ப அந்த துண்டாடப்பட்ட கால் ஒரு மூலையில் இருந்திருக்கு, பேஸ்மெண்ட்டில் ஒரு மூலையில் இருந்திருக்கு. ஒரு மிஷின் ஒன்று தங்க கண்டு எடுத்திருக்காங்க. அது ஆக்சுவலாக என்ன மிஷினாக இருக்குன்னு அவங்களால கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்க முடியலையா. ஆனால் முதல்ல அதை பார்க்கும்போது என்ன நம்ம நினச்சிருக்காங்க, ஆனால் அந்த கால் துண்டாக இருக்குது, பக்கத்தில் மிஷின் இருக்கவே மீட் கிரைண்டராக அது இருக்கலாம்னு நினச்சிருக்காங்க. அதாவது இறைச்சி துண்டை போட்டு அரைப்பாங்க பார்த்தீங்களா கிரைண்டரு, அது மாதிரி ஏதோ ஒரு மாமிசம் சார்ந்து அரைக்கிற கிரைண்டரை மனுஷன் சார்ந்து அரைக்கிறதுக்கு வச்சிருக்கலான்னு அவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயமா தெரிஞ்சுக்கிறாங்க, அந்த குறிப்பிட்ட சோல்ஜர் இருக்கார்ல அதை அடித்து சாப்பிட்றாரு சொல்லிட்டு அந்த சோல்ஜர் அண்டர் வெயிட்டு, ரொம்ப தேகம்லாம் ஒட்டி போய் எலும்பும் தோலுமாக இருந்திருக்காப்லையா. அவ்வளோ பசி அங்கே உள்ள ஃபுல்லாக அந்த போர்க்காலத்தில். இதனால தான் அந்த பசியில் என்ன பண்ணுறது தெரியாமல் சக சோல்ஜரே கொன்னதாக சொல்லப்படுது. இந்த ஆஃபீஸர் இங்கே இது போல் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து வர மேலே அமுச்சு விட்டுட்டு இருக்காங்க அந்த வந்த சோல்ஜர்ஸ்லாம் மேலிடத்துக்கு. அதை பார்த்துட்டு மேலிட சமஷாக் ஆகிட்டு இருக்காங்களாம். அப்புறம் இந்த மீட் கிரைண்டர் சொன்னல, அது என்னன்றதை கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னு எதுக்குன்னு தனியாக ஆய்வெல்லாம் கண்டக்ட் பண்ணாங்களாம் அந்த டைமில். இதெல்லாம் நடந்து எதுக்காகவாமா? பசி. போர்க்காலத்தில் சோல்ஜர்ஸ்க்கு தேவையான சாப்பாடு கிடைக்கலன்ட்டு கிடைக்கிற ஆட்களே அடித்து சாப்பிடுவோன்னு ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இனிஷியேட் பண்ணதா அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு இன்சிடென்ட் அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. என்ன தெரியுமா? இந்த சோல்ஜர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெல்லோ சோல்ஜர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காப்லையா. ரஷ்ய ராணுவ படையில் இருக்கவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களாமா, என்ன அவன் மனுஷனாக இருந்தால் எதுக்காக பணத்தையும் மனுஷ கறியும் சாப்பிட்ணும், எதுக்கு அவெல்லாம் மனுஷன்னு சொல்லிக்கணும்னு ஒரு சோல்ஜர்கிட்ட இன்னொரு சோல்ஜர் கோபமாக புலம்பிருக்காப்லையா. இந்த கான்வர்சேஷன் வெளியே வந்திருக்கான். யுக்ரைன் இன்டெலிஜென்ஸ்க்கு இந்த கான்வர்சேஷன் கிடச்சிருக்கான். இதை பேஸ் பண்ணி என்னங்க ரஷ்யாவில் ஒருத்தர் மட்டும் இல்லை, இன்னும் சில பேர் மனுஷன் அடித்து சாப்பிட்றாங்க போல இருக்கே அப்படின்னு பல பேர் பேச இது காரணமாக அமைஞ்சிருக்கான். அதுவும் குறிப்பாக இந்த குளிர் வாட்டி வதைக்கும் பார்த்தீங்கன்னா சப்ளை பெருசாக அடிபடும் பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் அதிகமாக நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க.
ஆனால் இன்னொரு இன்சிடென்ட்டும் அவங்க கோட் பண்ணுறாங்க, 2025 அக்டோபரில் நடந்ததுன்னு சொல்லிட்டு. அதாவது ரஷ்யன் யூனிட் கமாண்டர் இவருக்கு இந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இருப்பாங்களே, அடுத்த கட்ட ஆஃபீஸர்ஸ், அவங்ககிட்ட சில விஷயத்த கேட்டிருக்காப்லையா. அவருக்கு புரியாமல் கேட்டிருக்காராம். என்ன கேட்டிருக்காரா, ஒய் த எஃப், அந்த வார்த்தையை புரிஞ்சுங்க, ஒய் த எஃப் ஆர் யூ ஈட்டிங் கோகோல்ஸ். புரியல மக்களே, எதுக்கு கோகோல்ஸை சாப்பிட்றாங்க இவங்க அப்படின்னு கோபமாக கேட்டிருக்காப்புல. கோகோல்ஸ்னால் குழம்பிடாதீங்க, யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே அவங்கள கோகோல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ யுக்ரைனியன் சோல்ஜர்ஸை ஏன் சாப்பிட்றாங்கன்னு ரஷ்யன் சோல்ஜர்ஸை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்க மாதிரி இருக்கு. ஸ்டாப் எஃப் ஈட்டிங் பீப்புள், மனுஷங்களை சாப்பிட்றத நிறுத்தி தொலைங்க அப்படின்னு ஒரு கோபமாக கத்திருக்கிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்துச்சுன்னா சொல்ல வரல, ஆனால் யுக்ரைன் மிலிட்ரி இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, அவங்களோட சோர்ஸ் அடிப்படையாக வச்சுக்கிட்டு அந்த செய்தியில் இது ரிப்போர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது தொடர்ந்து நடக்குது போல இருக்கு ரஷ்ய ராணுவத்தில், அதில் நிறைய பேர் இப்படி தான் இருப்பாங்க போல இருக்குன்னு எல்லாம் அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்னு ஒரு மேட்ரு இருக்குது. அதாவது நீங்களே இப்போ எங்கேயும் ஆளரம் இல்லாத இடத்துல மாட்டிக்கிட்டு உதவிக்கு யாருமே வராமல் நீங்கள் நிர்கதியாக இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு பசி பயங்கரமாக எடுத்து உணவே இங்கே கிடைக்கலன்னா நீங்கள் கூட கூட்டு போகிற பெட்ஸ் இருக்குல்ல, அது மட்டும் இல்லை கூட மனுஷனே கூட்டு போனாலும் சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் காரணமாக அவங்கள அடித்து சாப்பிட்றது நடக்க தான் செய்யும். அது இயற்கைன்ற மாதிரி பல பேரை சொல்லியிருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ்லாம். அதே விஷயம் இங்கே நடந்திருக்குன்ற மாதிரி தான் புரிஞ்சிக்க முடியுது பலரால். ப்ரோ இதெல்லாம் கட்டுக்கதை மாதிரி இருக்கு, படத்தில் மட்டும் தான் பார்க்க முடியும், நிஜத்தில் இதெல்லாம் நடக்காது ப்ரோ அப்படின்னு பல பேரை நினைக்கலாம். இப்படி நம்ம நினைப்புன்னு தெரிஞ்சு யுக்ரைன் என்ன பண்ணியிருக்கு, சில ஆடியோவை ரிலீஸ் பண்ணாங்க. ரஷ்யன் சோல்ஜர் சார்ந்து கான்வர்சேஷன் நடக்கிற அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் திட்ராப்பில் ஒரு விஷயம், அதாவது ஐ வில் கில் யூ ஈட் யூ, உன்னை சாவடிச்சு சாப்பிட்ருன்ற மாதிரிலாம் சில வார்த்தைகள் பரிமாற்றப்பட்டிருக்கு. இதை எடுத்து அவங்க எவிடன்ஸாக வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா ஏதோ நடக்கலன்றீங்க, இப்படி பேசுகிறவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்களா என்ன அப்படின்னு பேசி வச்சுருக்காங்க. இப்போ கோவத்தில் நம்ம அச்சு சா வச்சிடணும் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே சா வச்சிருவோமா, இது நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். சரி அந்த ஆடியோ கேட்டுருங்களேன். Так вот, брелок съел Фому, рот, никто никуда не съелся. Брелок его завалил, а потом ел 2 недели прием. Да ну на! Ни себе лысый череп. А брелок реально был там 200 на один, когда Ну да, говорят 200 был. Но он съел напарника, так что это так, он для размышлений. Я сам இதெல்லாம் யாரும் வெளியிட்டதில்லை, யுக்ரைன் மிலிட்ரி வெளியிட்ட எவிடன்ஸ். இந்த ஆடியோ இன்னும் சில ஃபோட்டோஸ் அது எல்லாத்தையும் வெளியிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பற்றி ரஷ்யா கிட்ட கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, லண்டனில் இருக்க ரஷ்யன் எம்பசி இதை முற்று முழுதாக மறுக்கிறாங்க. என்னங்க பைத்தியகாரத்தனமான பிதற்றலாக இருக்குது அப்படின்றாங்க அவங்க. அதாவது இப்போ அவங்க சொன்னது எல்லாமே ஜோடிக்கப்பட்டது, நடக்காத ஒன்றத்தை நடந்ததா கட்டுக்கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மீடியா அவுட்ஃபிட் இருக்குல்ல, அவங்க ஃபேக்டை ஒழுங்காக செக் பண்ணணுமே தவிர இது போல் ஃபேக் எடுத்து அப்படியே பரப்பக்கூடாது. ரஷ்யா இந்த கோவத்தில் பேசுகிறேன்னா அவங்க சோல்ஜர்ஸை பற்றி ஒரு சொல்லியிருக்காங்களே, இந்த ப்ரொபகண்டா ப்ரொடியூஸ் பண்ணுறதே இது போல் அவுட்லெட்டுக்கு வேலையாக போயிடுச்சு, முதல்ல அவங்க அதை ஸ்டாப் பண்ணணும், ஃபேக்ஸை கேதர் பண்ணுங்கப்பா, இந்த ஃபேக்ஸ் எடுக்காதீங்கப்பான்னு ரஷ்யன் எம்பசி இப்போ அறிவுரை கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரூத்தை சொல்லிட்டுமா உங்களுக்கு, இது வரைக்கும் யுக்ரைன் சொல்கிறது உண்மையாக போயோன்னு நீங்கள் எடுத்துக்க மக்களே, அவங்க சொன்னதை அந்த செய்தி அவங்ககிட்ட நான் கொடுத்துட்டு அவ்வளோதான், ஏன் வேலை முடிஞ்சிருச்சு. ரஷ்யன் சோல்ஜர்ஸ் சப்ளை ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாங்க, அது உண்மைதான். ஏன்னா போர்க்களம்னு வந்துருச்சுனாக்கா அங்கே எல்லாருக்கும் தேவையான உணவு ஆயுதங்களை தொடர்ந்து கொண்டு போய் கொடுத்துருக்க முடியாது, பிகாஸ் அவங்க அட்வான்ஸாக போயிட்டு இருக்கலாம் முன்னாடி. குறிப்பாக இந்த வின்டர்ஸ் இருக்குல்ல, அந்த டைமில் ஃபுட் சப்ளை கொஞ்சம் அடி வாங்கிச்சு தான். எந்த அளவுக்குன்னா எக்ஸ்பைரி ஆன ஃபுட்ஸ் இருக்குல்ல, இதை சில வாரங்கள் வரைக்கும் சாப்பிட்ட சோல்ஜர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த உண்மை இருக்குல்ல, அது கூட இன்னும் பல விஷயங்களை கனெக்ட் பண்ணி தான் இப்போ யுக்ரைன் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் இவ்வளோ விஷயத்தை படிக்கிருக்காங்க அந்த ரிப்போர்ட் மூலமாக. ஒரு அப்டேட்டை பார்த்தாச்சா, அடுத்த அப்டேட்டை சொல்கிறேன். யுக்ரைன் என்ன பண்ணிட்டு இருக்கு, ரஷ்யாவோட ஆயில் ரிஃபைனரி பிளான்ட் இருக்குல்ல, அதையெல்லாம் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது டுவாப்ஸ் அப்படின்ற ஒரு ஆயில் ரிஃபைனரிங்க, ரஷ்யாவில் 12வது பெரிய ஆயில் ரிஃபைனரி பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ ஏற்பட இந்த ரிஃபைனரி ஏற்கனவே அடிச்சிருக்காங்க, அடித்தது பத்தாதுன்னு இப்போ ட்ரோன்ஸை வச்சு அடித்து ஃபுல்லாக தீப்பிழம்பா அங்கே கக்க வச்சிருக்கு யுக்ரைன். யுக்ரைன் எதனா ஒரு அடி அடிச்சாலே ரஷ்யா திரும்ப 100 அடி அடிக்கும். இதுக்கப்புறம் என்ன ரிவெஞ்ச் அட்டாக் அவங்க மேற்கொள்ள போகிறாங்களோ. ஒரு பக்கம் ஈரான் கான்ஃப்ளிக்ட் எப்போ முடியும்னு பார்த்துட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட் பெருசாக போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில் கிங் சார்ல்ஸ் இருக்கார்ல, அவர் அமெரிக்கா பயணத்தை மேற்கொண்டுதார் பார்த்தீங்களா. அப்போ ஒரு விஷயத்த சொன்னாருங்க ட்ரம்ப்பை வச்சுக்கிட்டு, அதாவது நேட்டோ இருக்குல்ல, இது அலைவாக இருக்கணும். ஏன்னா வேர்ல்டு வார் டைமில் அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அப்புறம் 9/11 அட்டாக், அதுக்கப்புறம் நேட்டோ ஒன்று சேர்ந்து சில விஷயங்கள் பண்ணது ஆகா ஓகோன்னு பேசிட்டு நேட்டோ அலைவாக இருக்கணுன்ற விஷயத்த சொல்லிட்டு வந்திருக்காப்புல. ஆக்சுவலாக ட்ரம்ப் மனசில் என்ன வருது, நாங்கள் பிரச்சனைன்னு கூப்பிட்டா நேட்டோ வராது,
நான் உள்ளே இருக்கணுமா, வெளியே வரப்போகிறேன், நான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு நேட்டோ வேணுன்ற மாதிரி அவர் அடம்பிடிச்சிட்டு இருந்தார். இப்போ இவர் அங்கே போனார்ல, சார்ல்ஸ் அவர்கள் அமெரிக்காவுக்கு போன பயணத்தோட நோக்கமே இவரை கன்வின்ஸ் பண்ணுறதா, நேட்டோவில் இருக்க வைக்கிறதான்ற மாதிரி மாறிடுச்சு இப்போ. This year, of course, also marks the 25th anniversary of 9/11. This atrocity was a defining moment for America, and your pain and shock were felt around the whole world. During my visit to New York, my wife and I will again pay our respects to the victims, the families, and the bravery shown in the face of terrible loss. We stood with you then, and we stand with you now in solemn remembrance of a day that shall never be forgotten. In the immediate aftermath of 9/11, when NATO invoked Article 5 for the first time, and the United Nations Security Council was united in the face of terror, we answered the call together, as our people have done so for more than a century, shoulder to shoulder through 2 world wars, the Cold War, Afghanistan, and moments that have defined our shared security. Today, Mr. Speaker, that same unyielding resolve is needed for the defense of Ukraine and her most courageous people. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். போர் செய்திகளுக்கான ஆதாரங்கள் இருக்குல்ல, இது கிடைக்கிறது 1% மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. அதனால தான் 2 தரப்பா மாறி மாறி என்ன சொன்னாலும் உலக மக்கள் குழப்பத்தில் அதை ஏற்றுப்போய் தவிர இந்த போர் நடக்கும்போது நம்ம ஒரு முடிவுக்கு வரவே முடியாதுங்க. இதுதான் போர். ஒரு செய்தியை கூட தெளிவாக தெரிஞ்சுக்க கூடாது. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.